வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி தொக்கு. இப்போ நான் வானில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு இப்போ பொரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 பெரிய வெங்காயம். நல்லா நான் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ வாங்க எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓரளவு தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா போட்டு கொஞ்சம் நான் கிளறி விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மசாலாலாம் கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். வாங்க இப்போ எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்பாத்தி பூரியோட சூப்பராக இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே இது ரெடி பண்ணிடலாம். மார்னிங்க்கு ஈவினிங் டின்னர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை.